ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி 2025 டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் நியூ அப்டேட். ஒரு பிடிஎஃப் ஃபார்மட் டெஸ்ட் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் ஃபார் ஜிஎஸ் அண்ட் லாங்குவேஜ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்குமே இருக்க போகுது. நம்ம சொல்லியிருந்தோம் ஆஃப்டர் பொங்கல் ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு. இந்த வீடியோவில் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோம், எப்படி கொண்டு போக போகிறோம், என்ன அட்டவணை, ஸோ ஃப்ரீ டெஸ்ட் எப்படி இருக்க போகுது எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்குவோங்க. ஸோ முழுமையாக பார்க்காத பட்சத்தில் புரியாமல் வந்து போகலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட். ஓகே ரைட், பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடியும் ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து போட்டிருந்தோம் ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும். அந்த குரூப்பில் 6000 பேர்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த 6000 பேரும் ஜாயின் மட்டும்தான் பண்ணாங்க. இதில் வெறும் 2% மட்டும்தான், அதாவது ஒரு 120 இருந்து ஒரு 130 140 இவ்வளோ பேர் மட்டும்தான் ரெகுலராக அட்டன் பண்ணது. அதுக்கப்புறம் யாருமே இங்கே அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த குரூப்பை நம்ம ஒட்டு மொத்தமாக இழுத்து மூட போகிறோம். நமக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணோம் வெறும் ஃபாலோவர்ஸ்க்காக மட்டும் பார்த்தோன்னா நம்ம இந்த குரூப்லேயே 6000 பேர் இருக்காங்க, ஒப்பேற்றி கொண்டு போக முடியும். பட் வெறும் நம்பர்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதே இல்லை. இந்த 6000 பேருமே அட்டன் பண்ணால் தான் எனக்கு வந்து யூஸ்ஃபுல். ஏன்னா ஒரு விஷயம் நான் வந்து பண்ணுறேன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் நாங்கள் ஃப்ரீயாக பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரு காசு கொடுத்து அதை ரெடி பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரே ஒரு விஷயம், உங்களோட சப்போர்ட் மட்டும் தான். என்ன பண்ணணும், டெஸ்ட்டு டெய்லி அட்டன் பண்ணுங்க, அது வரைக்கும் போதுமானது. இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தினமும் ஒரு 15 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இதை நீங்கள் சூப்பராக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனும் ஸ்மூத்தாக அழகாக இங்கே வந்து போக போகுது. ஓகே சரி, இப்போ நிறைய பேர் யோசிக்கிறது எதுக்காக இந்த குரூப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ சில பேர் போன வருஷம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, தை பிறந்தாச்சு, ஒரு புது வழி வந்து பிறக்கும், ஒரு புது வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிற யோசிக்கலாம். இதுக்காக ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புது பேட்ச்சு புதுசாக கொண்டு போக போகிறோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக எக்ஸாம்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ஜிஎஸ்க்கு உண்டு, லாங்குவேஜ்க்கு உண்டு. முழுமையாக பார்த்துட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டுங்க, எப்படி நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான், அடுத்து வரப்போகிற அந்த 5 மந்த் 150 நாட்கள் நம்ம அதிரடியாக படிக்கணும், நம்ம சும்மா படிக்கணும் அந்த மாதிரி இல்லை. ஒரு ஸ்ட்ராங்காக இடிச்சா மட்டும்தான் இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்களில் நாம் அங்கே வந்து பண்ண முடியும். உங்கள் ப்ரிப்பரேஷனில் என்னோட பங்கும் இருக்கணும். அதுக்காக தான் என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ், நம்ம பெய்ட் பேட்சும் பண்ணுறோம், எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ பேட்ச் 3 டெஸ்ட் பேட்ச் Jan 26 ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணுறவங்க செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதை தவிர்த்து ஒரு ஃப்ரீ பேட்சும் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ரைட், நம்ம ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் குரூப் 1 வருது, குரூப் 4 வருது, அதுக்கப்புறம் ஜூலை மாதம் குரூப் 2 வருது. இது எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி என்னால் என்ன கவர் பண்ண முடியுமோ டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா? ஓகே, ஸோ இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முழுமையாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் திரும்ப சொல்கிறது தான், உங்களோட வேலை தினமும் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் நிச்சயமாக இந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே ரைட், பார்த்துடலாம். ஸோ நம்ம பிளான் பொறுத்த வரைக்கும் எப்படிங்க கொண்டு போக போகிறோம், இதுக்கான அட்டவணை பிளான் எப்படி இருக்க போது வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட்டு எப்படி வந்து பண்ண போகிறோம், டெய்லி டெஸ்ட்டு வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டெய்லினா தினமும் உங்களுக்கு 15 கேள்விகள் டெஸ்ட் இருக்க போகுது. டெய்லி 15 கேள்விகள். அப்படின்னா பாருங்கள், வீக்லி வந்துருக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகே, நான் இங்கே பிளான் பண்ண விஷயம், இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸில் இந்த 5 நாள் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ரைட்டா, ஒரு நாளைக்கு 15 கேள்விகள்னால் இந்த 5 நாளில் 75 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து போடுறீங்க, என்ன பண்ணுவாங்க, வீக்லி டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அந்த வீக்லி 100 கேள்விகள் டெஸ்ட் வைக்க போகிறாங்க இல்லையா? அப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 20 கேள்விகள் டெஸ்ட் அங்கே வரப்போகுது. நம்ம ஒரு நாளைக்கு 15 கேள்விகள் அப்புறம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம். 15 தானா அப்படின்னு யோசிப்பீங்க. பட் மொத்தமாக பாருங்கள், 1 வீக்கில் 75 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ரைட், நம்ம எதுக்காக இதை பிரித்து வைக்கிறோம் அப்படின்னா, மொத்தமாக கொடுக்கறத விட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிம்பிளாக குட்டி குட்டியாக பண்ணால் சீக்கிரமாக பண்ண முடியும், இன்னும் சிம்பிளாக இருக்க போகுது. ரைட், ஸோ பிளான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இந்த பிளானை பேஸ் பண்ணி 5 டேஸ் டெஸ்ட் இருக்க போது, 2 டேஸ் ரிவிஷன் கேப் இங்கே இருக்க போகுது. இது ட்ரையல் அண்ட் எரர் மட்டும்தான். இன்னும் நிறைய நம்ம வந்து பண்ண போகிறோம். நிறைய பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். பட் அதுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். நான் அட்டன் பண்ண மாட்டேன், ஜாயின் மட்டும் பண்ணிக்கிறேன்னா ஒரு யூஸுமே கிடையாது. எஸ், நிறைய பேர் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் வந்து ஓகே. பட் நான் பண்ணுற விஷயம், டெஸ்ட்டு அட்டன் பண்ணால் மட்டும்தான் நான் குரூப்பில் வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா, நான் போடுற எஃபோர்ட்டுக்கு எனக்கு நீங்கள் எஃபோர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், படித்தா போதும். அதாவது நம்ம ஒரு 1000 கேள்வி கொடுக்குறோம். இந்த 1000 கேள்வியில் ஒரு 10 கேள்வி எக்ஸாமில் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம். நிச்சயமாக வரும், அதுக்கு மேலேயும் வந்து வரும். நல்லா பெனிஃபிட் ஆகும் உங்களுக்கு, அதை பற்றி கவலையே வேணாம். டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், போதுமானதாக வந்திருக்கும். ஓகே சரி, டெஸ்ட்டு என்றைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம Jan 25 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதுக்காக ஒரு 25 வைக்கிறோம்னா, சில பேர் லேட்டாக பார்க்கலாம், ஜாயின் பண்ணலாம்.
Jan 25th டெஸ்ட் இருக்க போகுது. இதுக்கான அட்டவணை நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். டேட் வைஸாக குரூப்பில் அப்டேட் ஆகும். எந்த குரூப்பில் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜென்ரல் குரூப் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வினன்ஷன் ஐஎஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுக்காக மட்டும் தனியாக குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சேனல், இது யாருக்குமே வந்து விசிபிள் ஆகாது, ப்ரைவேட் தான். நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம். உங்கள் நம்பர் எங்கேயுமே மிஸ்யூஸ் ஆகாது. ஓகே, ரைட். ஸோ டெலகிராம் எடுத்துக்கோங்க. டெலகிராமில் இந்த சர்ச் ஆப்ஷன் காட்டும். இந்த சர்ச் ஆப்ஷனில் இங்கே பாருங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, T25 டெஸ்ட் பேட்ச், இதை டைப் பண்ணுங்க, குரூப் உங்களுக்கு வந்து வரும். இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரிப்பீட் பண்ணுறேன், T25 டெஸ்ட் பேட்ச் அவர மாதிரி போடுங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான குரூப்பு. இதை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது எந்த ஒரு காஸ்ட்டும் வந்து கிடையாது. நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எக்ஸாம்ஸ் கிட்ட வர வரைக்கும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் 15 கேள்விகள் 50ஆக மாறும், 50 100ஆக மாறும், 100 ஒரு ஃபுல் மார்க்காக வந்து மாறும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த 6000 பேரில் ஒரு 120 பேர் மட்டும் தான் அட்டன் பண்ணாங்கன்னா இந்த 120 பேருக்கு நான் நிச்சயமாக நான் வந்து பண்ணுவேன். பட் இந்த 120 பேரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நல்லா வந்திருக்கும். ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி யாரோட மணி கேட்டால் அதை நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. நான் இருக்கிறது 2 நம்பர் மட்டும்தான். இந்த 2 நம்பர்லேருந்து மட்டும் உங்களுக்கு மெசேஜ் வந்து வினன்ஷனுக்கு பே பண்ணுங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். நான் சொல்ல மாட்டேன். யாராவது வந்து டெஸ்ட் கொடுக்குறாங்க, கம்மியான காஸ்ட்டில் வந்து இருக்குது, இதை ஜாயின் பண்ணிக்க, நான் பிடிஎஃப் கொடுக்க, நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, நிறைய அகாடமிஸில் அது ஃபேக்காகவும் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்பி ஏமாற வேண்டாம். எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த 2 நம்பர் மட்டும்தாங்க. இதை தவிர்த்து வேறு நம்பரே கிடையாது. நமக்கு வேறு எங்கேயும் கிளைகளும் இல்லை. ரைட். நான் இன்ஸ்டாகிராம்லேயோ டெலகிராம்லேயோ யாருக்குமே மெசேஜ் பண்ணது கிடையாது, பண்ணவும் நான் மாட்டேன். உங்களுக்கு வேணும், டவுட்ஸ் வேணும், இல்லை நீங்கள் ஒரு பேபேஜ் ஜாயின் பண்ண போகிறனா நீங்கள் தான் மெசேஜ் பண்ண போகிறீங்க. நானா காசு கட்டுங்கன்னு கேட்க மாட்டேன். ஸோ நீங்களே கட்டி எங்கேயும் ஏமாற வேண்டாம். கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே. ஸோ டெஸ்ட் நம்ம இந்த மாதிரி தான் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வீக்லி 5 டேஸ் டெஸ்ட் அங்கே இருக்க போகுது, 2 டேஸ் ரிவிஷன் இருக்க போகுது. ஒரு நாளைக்கு 15 கேள்விகள் PDF ஃபார்மட் நான் வந்து கொடுக்க போகிறோம். டெய்லி இருக்கும், எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே இருக்காது, தினமும் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணி ஆகணும். ரெகுலராக பண்ணுறீங்கன்னா 15 நாள் 20 வந்து மாறும். டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கான குரூப்பு நான் வந்து கொடுப்பேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. இது லாங்குவேஜ்க்கு, ஜிஎஸ்க்கு. ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து குரூப் 2 தான் வந்து தான் தேவைப்பட போது. குரூப் 4க்கு இங்கிலீஷ் வந்து கிடையாது. ஸோ ஜூலை மந்த் தான் நம்ம அதாங்க வந்து லேட்டாக வந்து கவர் பண்ணிக்க போகிறோம். பட் அதுக்கும் டெஸ்ட் வந்து இருக்கும். தமிழ் வந்து பாருங்கள், நம்ம மார்ச் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது நம்ம ப்ராப்பராக டெஸ்ட்டை வந்து பிரிச்சிருக்கோம். இது நம்ம பெய்ட் பேட்சுக்கு கொடுக்குறோம், ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே டெஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துருவோம். ஏன்னா புது டெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது சிலபஸ் சில பேர் குழப்பமாக இருந்திருக்கலாம். ஸோ சிலபஸ் வைஸ் ப்ராப்பராக பிரித்து நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு இந்த மார்ச் வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது சிலபஸ் புதுசாக வந்து மாற்றிருக்காங்க இல்லையா, நம்ம இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட 6லேருந்து 12th வரைக்கும் ஓல்டு புக்கு, நியூ புக்கு, இதுக்கான டெஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது. பட் அதை மட்டுமே நம்ம கொடுத்துடலாம். பட் அதை மட்டும் கொடுத்துட்டா சிலபஸ் வைஸ் போக முடியாது. நம்ம 6 to 12 முழுமையாக படித்தாலே இந்த எல்லா சிலபஸையும் கவர் பண்ணிடலாம், அது வேறு விஷயம். பட் சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக கொண்டு போனால் மட்டும்தான் ப்ராப்பராக முடிக்க முடியும். நான் கண்ணை மூடிக்கிட்டு 6 to 12 படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் படிப்பீங்க, எக்ஸாம்ஸ்க்கு கரெக்டாக வந்து படிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த சிலபஸை பேஸ் பண்ணி, அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நம்ம சிலபஸ் நீங்கள் வந்து பிடிச்சிருக்கோம். இதை பேஸ் பண்ணி டெஸ்ட்டு வந்திருக்கும். உங்களுக்கு இந்த டெஸ்ட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ் ரெகுலராக அட்டன் பண்ணணும். ப்ரோ மார்ச் வரைக்கும் ரொம்ப தூரம் வந்து போகுது அப்படின்னா டெஸ்ட்டு கம்மி தாங்க. மொத்தம் உங்களுக்கு ஒரு 20 கிட்ட தான் வந்து வரும். சீக்கிரம் நம்ம வந்து முடிச்சிடலாம். நம்ம பிளான் பொறுத்த வரைக்கும் ஏப்ரலுக்குள்ளே முழுமையாக வந்து முடிக்கணும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், மார்ச் 31 இருக்கா, இதுக்குள்ளே என்ன பண்ணும், மொத்தமாக அந்த பிளாக முடிச்சிருவோம். ஸோ இதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் எல்லாமே கவர் பண்ண முடியும். ஜிஎஸ் நீங்கள் ஜான் ஃபெப்பில் முழுசாக ஃபாலோ பண்ணுற பேஸ் பண்ணி தான் தமிழ் நான் வந்து கொடுப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு நீங்கள் அட்டன் பண்ணணும். இப்போ நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டெஸ்ட்டுமே நான் பே பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடுங்க. என்ன பண்ணணும், தினமும் 15 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். இன்றைக்கி காலகட்டத்தில் யூடியூப்ஸோ டெலகிராமோ வாட்ஸ்அப்லையோ ஏகப்பட்ட டெஸ்ட்டுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்கப்படுதா, எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், தப்பு இல்லை. என்ன மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும், சத்தியமாக நான் சொல்ல மாட்டேங்க. எங்கே நல்லா இருக்கோ எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா சேனலும் ஃபாலோ பண்ணுங்கள். ஈவன் மற்ற சேனல் நேம்ஸும் கமெண்ட்டில் போடுங்க, மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும். பட் வெறும் ஜாயின் மட்டும் பண்ணுறதுனால யூஸே இல்லை, ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, இதுதான் டெஸ்ட்டுக்கான அப்டேட்டு. குரூப் கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும்.
ஓகே, ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, அதுக்கான குரூப் நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடியும் ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கான மேஜிக் நடந்திருக்கு. ஸோ புரிஞ்சுக்கோங்க. தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் டெஸ்ட் வரும். ரெகுலராக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கான நோட்ஸு, உங்களுக்கான பிடிஎஃப் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பட் அதை கொடுக்குறது எனக்கு மனசு வரணும். அந்த மனசு வார்த்தை எப்போ வரும்? நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் பசங்க அட்டன் பண்ணுறாங்கன்ற ஒரு ஆசை எனக்கு வந்து வரும். அதை நீங்கள் தான் வந்து பண்ணணும். அவ்வளோதான். வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம். மினிமம் எக்ஸாம் வரைக்குமாவது ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்பு அது வரைக்கும் போதுமானதாக வந்திருக்கும். சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளியர். நன்றி, வணக்கம்.